Good morning to SVP students. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா +2 காமர்ஸில் யூனிட் 6ல் கன்சியூமரிசமில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆஸ் ஏ வைட் அஜெண்டா. இட்ஸ் நாட் ஒன்லி purport to the educated consumer about their rights and responsibility, but also helps to getting their grievance redressal. It provide juridical machinery for protection for the interest of consumer to come together and organize themselves into the consumer association for protection and promotion of their interest. Consumer protection has to be a special significant for business too அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கன்சியூமர் தன்னோட ரைட்ஸ் என்ன டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு முக்கிய நோக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான முக்கிய நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எவ்ரி கன்சியூமர் என்ன பண்ணணும், டு ஹாவ் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்ன, டு நோ தேர் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், அந்த கன்சியூமரோட ரைட்ஸ் என்ன டியூட்டிஸ் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ப்ரொடெக்ஷன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் என்ன மாதிரியான நோக்கங்களுக்காக கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் கன்சியூமர் அகேன்ஸ்ட் த மார்க்கெட்டிங் ஆஃப் த குட்ஸ் விச் ஆர் அசார்டியஸ் அண்ட் டேஞ்சரஸ் லைஃப் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கன்சியூமர். இந்த இடத்துல அசார்டியஸ் அண்ட் டேஞ்சரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னா, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை மார்க்கெட்டிங் பண்ணுறதுலேருந்து ரெக்டிஃபை பண்ணுறது தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொவைடிங் கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் குவாலிட்டி, குவான்டிட்டி அண்ட் பியூரிட்டி, ப்ரைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த குட்ஸ் பர்ச்சேஸ்டு பை த கன்சியூமர். ஒரு குட்ஸை ஒரு கன்சியூமர் வாங்கும்போது என்ன பண்ணணும், அந்த கன்சியூமரோட குவான்டிட்டி எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோட நீட்னஸ் எப்படி இருக்குது, ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கன்சியூமர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து தேர்டு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொடெக்டிங் கன்சியூமர் ஃப்ரம் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் இன் த ட்ரேடு. ஸோ நியாயமில்லாத பொருட்களை, நியாயமில்லாத விலையில் பொருட்களை கொடுக்கறதுலேருந்து கன்சியூமரை பாதுகாக்கிறதுக்கான ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எம்பவரிங் கன்சியூமர் டு சீக் ரெட்ரஸல் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா என்ன, சுரண்டுறது, மக்களை எப்படியாவது ஏமாத்துறது, அந்த ஏமாத்துறதுலேருந்து மக்களுக்கு எப்படியாவது ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, educating the consumer of their rights and duties. ஸோ கன்சியூமருக்கு அதாவது ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பற்றின எஜுகேஷனை கொடுக்கணும். ஸோ எப்படி கன்சியூமரோட ரைட்ஸ் என்னென்ன இருக்குது, அவங்களோட டியூட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிய வைக்கிறதுக்கான முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து 6th பாயிண்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, என்ஷூரிங் பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா என்ன, கன்சியூமரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான ஒரு முக்கிய நோக்கம் தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, putting in place right mechanism like council and other authorities to enable to the consumer to enforce their rights அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கன்சியூமரோட உரிமைகளை ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுக்காக ஒரு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வார்த்தை பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, கேவிடெம்ப்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கேவிடெம்ப்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கேவிடெம்ப்டர் அப்படிங்கிறது வாங்குவோர் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொருட்களை வாங்கக்கூடிய மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை தான் கேவிடெம்ப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, கேவிடெம்ப்டர் இஸ் எ லத்தீன் டேர்ம் டு மீன்ஸ் லெட் த பையர் பிவேர். கேவிடெம்ப்டர்ஸ் அப்படிங்கிறது லத்தீன் வேர்ட்லேருந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, வாங்குவோர் ஜாக்கிரதை அப்படிங்கிறது தான். சிமிலர்லி த பேர்ஸ் சோல்ட் டு த டேர்ம் மீன்ஸ் டு த பையர் அசியூம் டு த ரிஸ்க் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபெயில் டு மீட் எக்ஸ்பெக்டேஷன் டு ஹேவ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், ஒரு பையர் ஒரு பொருளை வாங்கும்போது அந்த ப்ராடக்டில் இருக்கிற ரிஸ்க் அவர் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா
தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இன் அதர் வேர்ட்ஸ், த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேவிட்டி எம்ப்டர் சர்வ் டு த வார்னிங் டு த பையர் டு ஹாவ் நோ ரெக்ரோஸ் டு த செல்லர் டு ப்ராடக்ட் டஸ் நாட் மீட் டு த எக்ஸ்பெக்டேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பையர் அதாவது வாங்கக்கூடிய ஒரு நபர் அந்த பொருட்களோட இடர்பாடுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சு வாங்கியிருக்கணுமே தவிர ஒரு பொருள் விற்றவரை எந்த விதத்துலையும் அந்த பொருளுக்கான பொறுப்பை ஏற்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். The term actually means to the late purchaser beware. அதாவது வாங்குவோர் ஜாக்கிரதை அப்படிங்கிறது என்ன மீனிங்கில் சொல்கிறாங்க அப்படின்னா, for a ought not to be a ignorant to the nature of the property which he the buyer from another party, the assumed to the buyer will inspect to the otherwise ensure to the confidence to integrate for the product before completion of transaction. This does not however give seller to the green light actually engaged in the fraudulent transaction. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருளை ஒரு கன்சியூமர் வாங்கும்போது அந்த பொருளோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை வாங்கும்போது அவங்க என்ன பண்ணணும், அதை செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட் செக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு, ஒரு பொருளை வாங்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பொருளை ஒரு பையர் வாங்கிட்டாரு அப்படின்னா அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான் ஏற்றுக்கணுமே தவிர எந்த விதத்துலையும் செல்லர் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, கேவிட்டி எம்ப்டர் இன் எ ப்ராக்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அண்டர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேவிட்டி எம்ப்டர் எ கன்சியூமர் பர்ச்சேஸ்ட் எ காஃபி மக். ஒரு கன்சியூமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு காஃபி மக்கை வாங்குறாரு. அந்த மக்கு வாங்கி நம்ம காஃபி ஊற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மக்கில் ஒரு கசிவு, அதாவது ஓட்டை இருந்து அதில் கசிவு ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது ஒரு செல்லர் அதுக்கு பொறுப்பேற்றுக்குவாரா அப்படின்னா ஏற்றுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அந்த பையர் அந்த பொருளை வாங்கும்போது அது சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எ மோர் காமன் எக்ஸாம்பிள், பொதுவாக ஒரு காமனான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2 பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உன் காரை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அப்படியே அக்ரிமெண்ட் போடும்போது அதை அவர் வாங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற ட்ராபேக்ஸ் தெரிய வரும்போது செல்லர் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்குவாரா அப்படின்னா ஏற்றுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அந்த பையர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த காரை வாங்கும்போதே அது என்ன கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்னு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கியிருக்கணும். அப்போ தவறுகள் யார் மேலே இருக்குது, வாங்குறவங்க மேலே தான் இருக்குது. வாங்கும்போது ஒரு பொருளை பற்றின நேச்சர் என்ன அப்படின்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் அவர் அந்த அக்ரிமெண்ட்லேயே சைன் பண்ணி அந்த பொருளை வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேவிட் வெண்டிட்டார் அப்படின்னு இருக்கு. ஸோ கேவிட் வெண்டிட்டார் அப்படின்னா என்ன அப்படின்னா விற்பவர் ஜாக்கிரதை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம முன்ன பார்த்தது என்ன, வாங்குவோர் ஜாக்கிரதை. ஒரு பொருளை ஒருத்தர் வாங்கும்போது எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் கேவிட் எம்ப்டர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ விற்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணுமா, அது எப்படி பாருங்க. கேவிட் எம்ப்டர் வாஸ் ஏ ரூல் ஆஃப் மோஸ்ட் பர்ச்சேஸ் அண்ட் லேண்ட் சேல் ப்ரியர் டு த இண்டஸ்ட்ரியல் ரிவால்வேஷன். ஆல்தோ செல்லர் அஸ்யூம் மஸ்ட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த இன்டெகிரிட்டி ஆஃப் தர் குட்ஸ் டு த ப்ரெசன்ட் டேஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கேவிட் வெண்டிட்டார் அப்படிங்கிறது இது விற்பவர் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாவா, இது எதுக்காக அப்படின்னா ஒரு பொருளை ஒரு செல்லர் விற்கும் போது அந்த பொருள் எப்படிப்பட்டது, அந்த பொருளை யாருக்கு விற்கணும் அப்படிங்கிற ஒரு நேச்சர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டுடே மோஸ்ட்லி சேல்ஸ் டு த யூஎஸ் falls under to the principle of caveat vendita, which means let the seller beware. விற்பவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். which the goods covered to the implied warranty merchantability unless otherwise advertisement for example sold as is. ஸோ அன்வான்டாக அன்ஃபேரான அதாவது அன்ட்ரூவான ஒரு மெசேஜை சொல்லி என்ன பண்ணக்கூடாது, ஒரு பொருளை விற்கக்கூடாது. அப்படி விற்கும்போது அதுக்கான ப்ராப்ளமை யார் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னா விற்கிறவங்க தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த சாப்டரோட புக் பேக் 1 மார்க் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. த டேர்ம்ஸ் கன்சூமரிசம் comes into the existence in year. எந்த வருஷம் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா 1961. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் மூமெண்ட்? கன்சியூமர் மூமெண்ட்டோட ஃபாதர் யார்? ரால்ஃப் நேடர். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் பாஸ்டு இன் த இயர். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணாங்க? 1930 பாஸ் பண்ணாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். எல்லா பிஸ்னஸ் என்டர்பிரைசஸோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா டு ஏர்ன் ப்ராஃபிட். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கம்ஸ் இன் டு த ஃபோர்ஸ் வித் இன் த எஃபெக்ட் ஆஃப். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட மெயின் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 15/4/1987. அதுக்கடுத்து பாருங்கள் டேஸ் ஆஃப் எவ்ரி இயர்ஸ் இன் த டிக்ளைன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டே டு த எஜுகேட்டட் டு த பப்ளிக் அபவுட் த ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா March 15. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் எனி பர்சன் ஹூ பை அண்ட் குட்ஸ் டு அவாய்ட் சர்வீசஸ் டு த பர்சனல் யூசஸ் ஃபார் கன்சிடரேஷன் இஸ் கால்டு. யார் பண்ணுற பையர்ஸ் அண்ட் குட்ஸ், பையர் அண்ட் செல்லருக்கு இருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸை அவங்களுக்கு இருக்கிற பர்சனல் யூசஸ், இந்த சர்வீசஸ் எல்லாத்தையும் யார் மேனேஜ் பண்ண, அதாவது இதுக்கான மீனிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தன்னோட சொந்த உபயோகத்திற்காக ஒரு பொருளை வாங்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை யார் தான் ஏற்றுக்கணும்? அந்த கன்சியூமரே தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் 8th ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு த ஜென்ரலி அசம்பிளி டு த யுனைடெட் நேஷன் பாஸ்டு. யுனைடெட் நேஷன் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணது எப்போ அப்படின்னா 1985 பாஸ் பண்ணியிருக்காங்க. 1985 பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் நமக்கு இதோட சாப்டர் 16 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த சாப்டர் என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.